الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: قد أضلكم شهر مبارك، أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய அளவுக்கு ரமலானை நெருங்கி வந்துவிட்டோம். இன்னும் 12 அல்லது 13 நாட்களில் ரமலானை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல அமல்கள் செய்து ரமலானை பயன்படுத்திக் கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற அதை கண்ணியப்படுத்தி அதன் சிறப்பை விளங்குவதற்காக இந்த சமுதாயம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆனில் ஹதீஸில் ரமலானை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை இங்கே ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக சொல்லுகிறார்: ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட கண்ணியமான மாதம் என்று ரமலானுடைய மாதத்தை குறிப்பிடுகிறார். வருடத்தின் 12 மாதங்களில் குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் மட்டும்தான். ஹஜ்ஜுடைய காரியங்களை பற்றி அல்லாஹ் தஆலா மிக அதிகமாக இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றிலிருந்து துவங்கி ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட ஹஜ்ஜுடைய நாட்களை குறிப்பிடும் போது அந்த மாதத்தினுடைய பெயரை துல்ஹஜ் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தல. மூசா நபியினுடைய வரலாறு வேற எந்த நபியினுடைய வரலாறும் சொல்லப்படாத அளவுக்கு மிக நீண்ட நெடிய அளவுக்கு மிக விசாலமாக குர்ஆனினுடைய ஒவ்வொரு ஜுசுவிலும் ஒரு இடத்திலாவது மூசா என்ற பெயர் வந்துவிடக்கூடிய அளவுக்கு குர்ஆன் நிறைந்திருக்கக்கூடிய அளவுக்கு மூசா நபியினுடைய வரலாறு விசாலமாக பேசப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த மூசா நபி ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட வரலாறு, ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறு, கடல் பிளந்து பாதை ஏற்படுத்தப்பட்டு பனு இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்ட வரலாறு எல்லாமே வரிக்கு வரி குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த அந்த குறிப்பிட்ட மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய பேர் குர்ஆன்ல இல்லை. இப்ராஹிம் நபியினுடைய விசாலமான வரலாறு இருக்கிறது. ஹஜ்ஜு காரியங்கள், குர்பானியுடைய சட்டங்கள் என்று எல்லா விஷயங்களும் குர்ஆன்ல இருக்கு. ஆனா துல்ஹஜ் மாதத்தினுடைய பெயர் இல்லை. மூசா நபியினுடைய வரலாறு, பனு இஸ்ரவேலருடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு எக்கச்சக்கமாக குர்ஆன் முழுக்க கொட்டி கிடக்கு. ஆனால் முக்கியமாக நிகழ்ச்சி நடந்த ஆஷுராவுடைய நாள் இடம்பெறுகின்ற முஹர்ரம் மாதத்தினுடைய பெயர் குர்ஆன்ல இல்லை. ஆனால் 12 மாதத்தில் குர்ஆனின் பெயர் கூறி அல்லாஹ் பதிவு செய்த ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை மட்டுமல்ல,
அந்த மாதத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட இரவையும் அல்லாஹ் பெயர் சொல்லி குர்ஆன்ல பதிவு செய்யறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இரவுகளிலேயே ஆக சிறந்த ஒரு இரவையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை நாம் வைத்திருக்கிறோம். அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்கின்ற வகையில் அந்த இரவின் சிறப்பை பற்றி சொல்லுவதற்கென்று தனி அத்தியாயத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் திருமறையின் வாயிலாக ரமலானை குறித்தும் அதிலும் குறிப்பாக ரமலானில் வரக்கூடிய ஒரு இரவை குறித்தும் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய இறுதி நாட்களை சந்திக்க துவங்கிவிட்டார். 15ஆம் இரவை கடந்துவிட்டால் நபி அவர்கள் அதிகமாக ரமலானை குறித்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். அது அவல்லக்கும் ஷஹருன் முபாரக்குன், ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அவ்வளவு ரஹ்மத்துன் வஅவுஸதுஹு மக்ஃபிரத்துன் வஆகிருஹு இத்குன் மினன் நார். ரமலானை 3 பகுதிகளாக பிரித்து முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய நாட்கள், இரண்டாம் 10 நாட்கள் பாவ மன்னிப்பினுடைய நாட்கள், கடைசி 10 நாட்கள் நரக விடுதலைக்குரிய நாட்கள் என்று ரமலானை பகுதி பகுதியாக பிரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் விட்டு காட்டி இருக்கிறார்கள். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களை அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ப்ராசஸ் 30 நாளும் தொடர்ந்து நடக்குது. வருடத்துல வேற எந்த பகுதியிலையும் 30 நாள் தொடர்ந்து ரிலீஸ் நடக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இரவுல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிறைந்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நபிமார்களோடு நல்லடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த நினைவுகளை தாங்கிய நல்ல நாட்கள் பெருநாட்கள் வரும்போது அவ்வப்போது நரகத்திலிருந்து சில பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் எந்த காரணமும் தேவையில்லை. ரமலான் பிறை 1 ஆரம்பிச்சுன்னா 1வது நாள் இரவு சில கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள், 2வது நாள் இரவு சில கைதிகள், காரணமே இல்லை. இப்படி 30 நாட்கள் தொடர்ந்து நரகத்திலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களை அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். நரக விடுதலையை தாங்கிய மாதம். சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்காக வேண்டி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ஏற்கனவே சொர்க்கம் அழகா இருக்கும். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காலும் கேட்டிராத, எந்த மனதால் கற்பனை கூட செய்ய முடியாத, எந்த அறிவாலும் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சொர்க்கம் அவ்வளவு வசதிகளோடு, அவ்வளவு சௌகரியங்களோடு, அவ்வளவு அலங்காரத்தோடு ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்ட சொர்க்கம் மீண்டும் ஒரு முறை அலங்கரிக்கப்படுகிறது நோன்பாளிகளினுடைய வருகைக்காக. சொர்க்கத்தை அழகாக்கக்கூடிய ஒரு மாதம். நரகத்தினுடைய என்ட்ரி மூடப்படுகிறது. நரகத்திலிருந்து ஒரு பக்கம் அல்லாஹ் கைதிகளை, ஏற்கனவே இருக்கிற கைதிகளை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் நரகத்திற்கான தலைவாசலை, நரகத்திற்கான நுழைவு வாயிலை அல்லாஹ் பூட்டி விடுகிறார். யாரும் நரகத்திற்கு போக முடியாத அளவுக்கு மனித சமூகத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கிற மாதம் ரமலானுடைய மாதம். ஏற்கனவே கைதிகளாக உள்ள இருக்கிறவங்க ரிலீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. புதிதாக எந்த கைதியும் உள்ள போகாத அளவுக்கு, புதிதாக எந்த பாதையும் உள்ள நுழையாத அளவுக்கு அல்லாஹ் நரகத்தை பூட்டி விடுகிறான். நரகத்தை பூட்டணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கான சலுகையும் வழங்கப்படும். சும்மா எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் நரகத்தை பூட்டி வச்சிருவேன், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நரகத்துக்குள்ள போக மாட்டேங்கன்னு சொல்றது நியாயமாக இருக்காது. அதனால அல்லாஹ் அதற்குண்டான ஒரு ஏற்பாடாக சைத்தான்களை விலக்கிட செய்தார். நீ இருந்தா தான் இங்க என்ட்ரி ஆகும், நீ வெளியே தெரிஞ்சாதான் அங்க இருக்கிற ஆளை கூட இங்க அனுப்புவ. அதனால முதல்ல என்ன செய்யறேன், உன்னை லாக் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிற. மக்கள் இடத்துல பாவம் செய்யக்கூடிய பழக்கமும் பாவ சிந்தனையும் எண்ணமும் குறையும், பாதிகளுடைய எண்ணிக்கை குறையும், நரகத்துக்கு வரக்கூடிய கவுட்டு குறைஞ்சது.
நரகத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். இப்படி பல்வேறு வகையில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக ரமதான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தயாரிப்புகளை ரப்புல் ஆலமீன் செய்து வைத்து இந்த மாதத்தை நோக்கி உங்களை அழைக்கிறார். பெருமக்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். உங்களை நோக்கி ஒரு விருந்தாளி வந்து கொண்டிருக்கிறார். ரமதான் மாதம் என்பது ஒரு விருந்தாளியை போன்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களை நோக்கி ஒரு விருந்தாளி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்தினுடைய விருந்தாளிகளுக்கும் ரமதான் என்கின்ற இந்த விருந்தாளிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகத்துல உள்ள விருந்தாளி உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா முகத்துல திருப்பி இருக்கும். பார்த்த உடனே வாங்க வாங்க, இப்பதான் எங்க வீட்டுக்கு வரது வழி தெரிஞ்சுட்டா, இவ்வளவு நாளா எங்க போனீங்க என்று வரவேற்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு வரவேற்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்தா எத்தனை நாள் தங்க போறான்னு தெரியல, என்னென்னத்தை கேட்க போறான்னு தெரியல, போகும்போது என்னத்தை வாங்கிட்டு போவான்னு தெரியல, எப்படி செலவு வைக்க போறான்னு தெரியலையேங்கிற ஒரு பயமும் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விருந்தாளி வந்து 4 நாள் தங்கினா 4 நாளைக்கு அவர்களை கவனிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு சிரமம் எடுக்கணும். அவர்களுக்கு இடம் அளிப்பதற்காக வேண்டி நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்துற இடத்துல இருந்து ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அவர்களுக்காக வேண்டி விசேஷமான உணவுகளை தயாரிப்பதற்காக செலவு செய்யணும். விருந்தாளி இங்கிருந்து போகும்போது ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்பணும். ஒரு விருந்தாளியை வரவேற்பதிலும் தங்க வைத்து உபசரித்து அவர்களை வழி அனுப்புவதிலும் நமக்கு இவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர்களுக்காக நேரம் ஒதுக்கணும், ஆபீஸ்க்கு லீவு போடணும், கம்பெனிக்கு லீவு போடணும், கடைக்கு லீவு விடணும், அவர்களை கூட்டிட்டு ஊர் சுத்தணும், அதற்காக வேண்டி செலவு செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவர்கள் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுத்து நாம நம்முடைய ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம தான் ஹாலில் வாங்கி வச்சு படுக்கணும். எத்தனையோ சிரமங்களை விருந்தாளிகள் உருவாக்கி விட்டு செல்லுகிறார்கள். ஆனால் ரமதான் என்கின்ற விருந்தாளி வரும்போது முதல் 10 ரஹ்மத்து, 2வது 10 மக்ஃபிரத்து, 3வது 10 நரகத்தினுடைய விடுதலை. ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை. சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகம் கூட்டப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதில் இருக்கிறது. இவ்வளவு அருள் பாக்கியங்களை அந்த விருந்தாளி வரும்போது கொண்டு வரார். ஒரு ஈச்சர்ல ஏத்துற மாதிரி, ஒரு குட்டியானைகளோடு ஏத்துற மாதிரி இவ்வளவு அருள் பாக்கியங்களை அந்த விருந்தாளி வரும்போது லோடி ஏற்றிட்டு வரார். வந்து என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் நம்மள்ட்ட கொடுத்துறாரு. ரஹமத்தை நீங்க வச்சுக்கோங்க, மகுபிரத்தை நீங்க வச்சுக்கோங்க, நரக விடுதலை நீங்க வச்சுக்கோங்க, சொர்க்கத்தை பிடிங்க, இந்தாங்க 1000 மாதத்தை விட சிறந்த இரவு, இதை நீங்க வச்சுக்கோங்க. போகும்போது அவர் வந்த வண்டியை காலி அவர் கொண்டு போகிறது இல்லை. என்ன செய்யறாரு? உங்க பாவத்தை பூரா கொடுங்க, உங்க பாவத்தை பூரா கொடுங்கன்னு நம்ம கிட்ட இருக்கிற லோட பூரா அதுல ஏற்றி அவரும் கிளம்பி போயிடுறாரு. உலகத்திலேயே ஒரு விருந்தாளி வரும்போது நிறைய பிரயோஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும்போது இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு போற மாதிரியான ஒரே ஒரு விருந்தாளி ரமதான் மட்டும்தான். மற்ற விருந்தாளிகள்லாம் வந்தா பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிட்டு இங்க இருக்கிற நல்லதை பூரா அவங்க தூக்கிட்டு போவாங்க. ஆனால் ரமதான் எப்படிப்பட்ட விருந்தாளி? இருக்கிற நல்லறங்களை எல்லாம் அது கொண்டு வந்து நம்ம இடத்துல இறக்கி வைத்து விட்டு இங்க இருக்கக்கூடிய பலா முசீபத்து, சோதனை, ஆபத்து, விபத்து, எல்லா நோய் நொடி, பாவத்தினுடைய சுமை எல்லாத்தையும் அது கொண்டு போயிருக்கு. எனவேதான் திருமக்கள் ரமதானை அவ்வளவு முக்கியத்துவத்தோடு வரவேற்றார். எப்ப ரமதான் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான் ரஜப மாதத்திலிருந்தே துவா செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜப் வந்துருச்சு, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்தை செய், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று ரஜபிலிருந்தே 2 மாசமாக நம்ம துவா செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே விருந்தாளி வர்றேன்னு போன் பண்ணா கட் பண்ணி விடுவோம். பாய், நான் வெளியே இருக்கிறேன், அப்புறமா வாங்க, அத்தவரை வாங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது. எந்த விருந்தாளியை வர்றேன்னு போன் வந்தாலுமே அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா ரமதான் என்கின்ற விருந்தாளி வரப்போவதாக நமக்கு ஒரு அறிவிப்பு வந்தா 2 மாசமா அந்த விருந்தாளி எப்போ வருவாரு 5 நேரமும் தொழுதுட்டு துவா செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விருந்தாளி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதை எந்த அளவுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தணும். இப்படி ஒரு விருந்தாளி வரும்போது நாம வீட்டை கூட்டிட்டு போனா
அவர் கால் பண்ணும்போது நாம கட் பண்ணா, அவர் வரேன்னு சொல்லும் போது நாம வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பினா நஷ்டம் அந்த விருந்தாளிக்கு அல்ல, முழுக்க முழுக்க நமக்கு தான். எனவே வரப்போகிற அந்த விருந்தாளியை எந்த அளவுக்கு உபசரித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்லறங்களில் எவ்வளவற்றை நாம் பெற்றுக்கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தினுடைய சுமைகளை, வேதனைகளை, சோகங்களை, துக்கங்களை அவரிடத்தில் கொடுத்து அனுப்ப போகிறோம், அந்த சுமையை எப்படி குறைத்துக் கொள்ள போகிறோம் என்கின்ற திட்டமிடுதல் தான் ரமதானுடைய சரியான வரவேற்பு. ரமதான வரவேற்புனா பள்ளிவாசல் பெயிண்ட் அடிச்சு அலங்கரிக்கிறது, சீரியல் செட்டு மாற்றுறது, நோம்பு கஞ்சிக்கு அண்டா டபராலா இருக்குதான் செக் பண்றது, பேனர் எடுத்து ரமதானே வருக என்று வைப்பது, ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு பயான் வைக்கிறது, இதுவெல்லாம் ரமதானுடைய வரவேற்பு அல்ல. ரமதான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு செய்ய வேண்டிய வசதிகளுக்கான ஏற்பாடு. உண்மையான ரமதானுடைய வரவேற்புனா மனதளவிலும் உடலளவிலும் ரமதானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராகுவதும் அதற்கான திட்டமிடுதலை தீட்டிக் கொள்வதும் தான் ரமதானுக்கான வரவேற்பு. இந்த ரமதானில் இத்தனை குரான் ஓதி முடிக்கணும், இப்படியெல்லாம் நோன்பு வைக்கணும், இவ்வளவு நேரம் இரவு நின்று தொழுகணும், அதிகாலையில் எழுந்திருச்சா தகஜத்து தொழுகாம ஒரு நாள் கூட உணவுல கை வைக்க கூடாது, இவ்வளவு துவா கேட்கணும், அல்லா இடத்துல கேட்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. இப்படி யோசித்து யோசித்து ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய நோன்பை, நம்முடைய இரவு வணக்கங்களை, நம்முடைய துவாவை, நம்முடைய குரான் ஓதுதலை, தான தர்மம் செய்வதை, சதகாக்களை கொடுப்பதை, ஏழைகளுக்கு உதவுவதை திட்டமிட்டுக் கொள்வதுதான் ரமதானுக்கான உண்மையான வரவேற்பு. அந்த வரவேற்போடு அந்த விருந்தாளியை அணுகும் போதுதான் அதனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களையும் நாம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் அதுல அப்லோட் பண்ணி அனுப்ப முடியும். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ரமதான் மாதத்தை குறித்து அவர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடும் ரமதானை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் எவ்வளவு பேராசைப்பட்டும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பராத்திரவனுடைய பயான்ல கூட இந்த சஹாபியினுடைய பெயரையும் அவருடைய வயதையும் குறித்து நம்ம பேசணும். யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து துவா செய்வாங்க. பொதுவாக சஹாபாக்கள் யாரும் இந்த வார்த்தையை கொண்டு துவா செய்யவே மாட்டாங்க. எப்படா இந்த முசீபத்து பிடிச்ச துனியாவை விட்டு போகிற எண்ணத்துலதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் வித்தியாசமாக துவா செய்வார்கள். யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து துவா செய்து கொண்டே இருப்பார். இதை கவனித்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு யாருக்குமே துனியாவில் நீண்ட நாள் இருக்கணுங்கிற ஆசையே இல்லாம போயிடுச்சு. துனியாவில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் இங்க நடக்கக்கூடிய பித்னாக்களையும் பார்த்தா ஒவ்வொரு நாளும் கழிக்கிறதே பெரிய கொடூரமாக இருக்கு. என்னைக்கு எந்த பித்னாவில் விழுந்து, என்னைக்கு எந்த குழப்பத்தில் விழுந்து ஈமான விட்டு தூரமா போயிடுவோமோ, நல்ல அமல்களை விட்டு தூரமாயிருவோமோ, நல்ல பாக்கியங்களை விட்டு தூரமாகி விடுவோமோ என்ற பயத்திலேயே நாங்கள் நாட்களை கணிக்க வேண்டிய நிர்பந்தமாகி போய்விட்டது. அப்படி இருக்கும் போது நீங்க மட்டும் நீண்ட ஆயுத கூட அல்லாஹ்விடத்துல துவா செய்றீங்களே, துனியா மேல அவ்வளவு ஆசையா, மௌத்த பார்த்தா அவ்வளவு பயமா, வாழணும்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளத்துல துனியா குடியேறி இருக்கா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள், நான் நீண்ட நாள் துனியாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம், நிறைய வருடம் இந்த உலகத்துல இருக்கணும்னு நான் துவா செய்யறதுக்கு காரணம் துனியாவில் நிறைய நாள் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியோ மௌத்த பார்க்கக்கூடிய பயத்தினாலேயோ கிடையாது. எத்தனை வருஷம் நான் அதிகமாக வாழ்கிறேனோ அத்தனை வருடத்தினுடைய ரமதானை என்னால் அடைய முடியும். எத்தனை வருடம் நான் துனியாவில் வாழ்கிறனோ, அல்லாஹ் எனக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு தௌஃபீக் செய்யறானோ அத்தனை வயசு வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமதானை நான் அடைய முடியும். ஏற்கனவே சொன்னது போல 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார். 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார். எத்தனை ரமதானை சந்தித்திருப்பார், எவ்வளவு நோன்பு வைத்திருப்பார், எத்தனை இரவு தொழுகைகளை தொழுதிருப்பார், எத்தனை லைலத்துல் கத்ரை சந்தித்திருப்பார், அதுல அமல் செய்து எத்தனை 1000 மாதங்கள் அமல் செய்த பதிவுகளை அவர் ஏற்படுத்தி இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு வருடத்தினுடைய முழு பிரயோஜனமாக அவர்கள் அந்த வருடத்தினுடைய ரமதான் எனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும்தான் கவனித்திருக்கிறார். ஒரு வருடம் ஆயுள்ல அதிகமாக கிடைத்ததுன்னா எனக்கு ஒரு ரமதான் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். மீதி 11 மாசத்தை பற்றிய எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது.
இனி 11 மாதத்துல நடக்க போகிற எந்த ஏற்றத்தாழ்வு, எந்த நன்மை தீமை, எந்த போக்குவரத்து, எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை கிடையாது, கவலை கிடையாது. ஒரு வருடம் என்னுடைய ஆளுநர் எனக்கு கூட கிடைத்து விட்டது என்றால் எனக்கு ஒரு ரமலான் அதிகமாக கிடைத்து விட்டது. அந்த அளவுக்கு அந்த மக்களினுடைய சிந்தனையில் ரமலானுடைய தொடர்பும் ரமலான் மாதம் கொண்டு வரப்போகிற நற்பாக்கியங்களும் அவர்களின் கண் முன்னால் இருந்தது. இன்றைக்கும் அதே நல்ல பாக்கியங்களோடு, இன்றைக்கும் அதே நல்ல அருள் பாக்கியங்களோடு அந்த ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனை நம்மிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மற்ற எல்லா செயல்களையும் போல செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் எந்த கேடும் இல்லை என்கின்ற அளவுக்கு ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்வது ஒரு ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, வாங்கிக்கங்க, இப்ப வாங்கினா விலை கம்மி, இப்ப வாங்கினா பொருள் கூட கிடைக்கும், லாபம் அதிகமாக வரும், வாங்கினா உங்களுக்கு பிரயோஜனம், வாங்காம விட்டா உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற கணக்கு ரமலானை பொறுத்தவரை கிடையாது. ஆஃபர் இருக்கு, ஒரு அமல் செஞ்சா 70 மடங்கு நன்மை கிடைக்கும், ஒரு நபில் தொழுதால் பரந்து தொழுத நன்மை கிடைக்கும், ஒரு பரந்து தொழுதால் 70 பரந்து தொழுத நன்மைகள் கிடைக்கும், ஒரே ஒரு நாள் இரவு நின்று வணங்கினால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய வணக்கங்களினுடைய நன்மை விட கூடுதல் நன்மை கிடைக்கும். எவ்வளவோ ஆஃபர் இருக்கு, பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு லாபம், பயன்படுத்தாட்டி எந்த நஷ்டமும் இல்லை என்றால் யோசிக்கலாமானா அப்படி கிடையாது. பயன்படுத்தாமல் விட்டால் மிகப்பெரிய வழிகேடும் சாபமும் வந்து சேரும். அவன் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படிக்கட்டில் ஏறும்போது முதல்ல ஒரு படியில கால் வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது ஒரு படியில கால் வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள், மூணாவது ஒரு படியில கால் வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு இறங்கின உடனே சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, கால் வச்சு ஏறும்போது ஒவ்வொரு 8க்கும் ஒரு ஆமீன் சொன்னீங்களே, அதற்கான அர்த்தம் என்ன என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரியங்களை சொன்னார். நான் மிம்பருக்கு முன்னால் வந்து நின்ற போது ஜிப்ரீல் என் முன்னால் தோற்றமளித்தார். ஒவ்வொரு படியில் நான் கால் வைக்கும் போதும் அவர் ஒவ்வொரு விஷயத்திற்காக வேண்டி பத்துவா செய்தார். அந்த ஒவ்வொரு பத்துவாவும் செய்யப்பட தகுதியானதுதான் என்பதை நானும் ஆமோதித்து அது எல்லாவற்றுக்கும் ஆமீன் சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். முதல் படியில கால் வைத்து ஏறும்போது யார் தாய் தந்தையர்களில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ வயதான காலத்தில் அவர்களை பெற்றிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடையின் மூலமாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் கிடைப்பதற்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ, வயதான தாய் தகப்பன்மார்களை பராமரிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நாசமாய் போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்தார்கள். அது தகுதியான தண்டனைதான் என்பதை நானும் புரிந்ததனால் ஆமீன் என்று அதை ஆதரித்தேன். இரண்டாவது படியில கால் வச்சு ஏறும்போது யார் என் மீது என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் ஸலவாத் சொல்லவில்லையோ, என்னுடைய நினைவு ஏற்படுத்தப்பட்டும் என்னை பற்றி பேசப்பட்டும் என் பெயர் புழங்கப்படுகின்ற இடத்தில் இருந்து கொண்டும் என் மீது ஸலவாத் சொல்லாமல் யார் கடந்து செல்லுகிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். அவர் நாசமடைவது தகுதிதான் என்று நானும் நினைத்தேன், ஆமீன் சொல்லி ஆதரித்தேன். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவது படியில கால் வைத்த போது யாருக்கு ஒரு ரமலான் கிடைத்திருந்தோ அந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு தன்னுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தமாகிக் கொள்ளாமல் ரமலானை வீணடித்து விட்டு வெளியேறுகிறாரோ அவர் நாசமடையட்டும் என்று பதுவா செய்தார். அதையும் நான் ஆமோதித்து ஆமீன் என்று சொன்னேன். ரமலான் கிடைத்தும் அதை பயன்படுத்தி தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு ரமலான் முடிந்து வெளியே வரும்போது பரிசுத்தவானாக வராமல் எல்லா பாவங்களையும் அப்படியே பெண்டிங்ல வச்சு ரமலானிலையும் அதே பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்து மற்ற நாளுக்கு ரமலானுக்கும் வித்தியாசமே இல்லாம நாட்களை கடத்தி ரமலான் முடிந்து வெளியே வரும்போது பழைய ஆள் மாதிரியே யார் வருகிறாரோ அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துவா செய்திருக்கிறார்கள். அவர் நாசமடைவது தகுதியானதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பயன்படுத்த நன்மை தரக்கூடிய ஒரு சுரங்கம், அதை பயன்படுத்தாமல் விட்டால் நாசப்படுத்தக்கூடிய மிக மோசமான சாபம். எனக்கு வேணுங்கிறவங்க காமன் செஞ்சுக்கிறேன், மற்றபடி செய்யாம இருந்துட்டா என்னை யார் கேள்வி கேட்க போறார் என்கின்ற அர்த்தத்தில் கவனக்குறைவாக விடப்பட வேண்டிய மாதம் அல்ல ரமலானுடைய மாதம். அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது சாபமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அது அழித்துவிடும்.
எனவேதான் எப்படி பெருமக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் ரமதான் வருவதற்கு முன்னால் ரமதான் எப்ப வரும்னு அதை எதிர்பார்த்து வரவேற்று காத்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போல சஹாபாக்களுடைய வரலாறு பதிவு செய்யப்படுது. ஒரு ரமதான் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரமதானுடைய பயத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு 6 மாசம் ஆகும். கடந்த ரமதான் போகும்போது பரக்கத்தை விட்டுட்டு போச்சா, ரஹமத்தை விட்டுட்டு போச்சா, மக்பிரத்தை விட்டுட்டு போச்சா, இல்ல பத்வாவை விட்டுட்டு போச்சான்னு யோசிச்சு அந்த பயத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு 6 மாதம் ஆகிவிட்டோம். அல்லாஹ் இடத்துல அழுது துவா செய்து கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், கடந்த ரமதான்ல நான் ஏதாவது குற்றம் குறை செய்து அதனுடைய கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது காரியம் செய்திருந்தா அந்த குறைகளை எல்லாம் மன்னித்து நான் செய்த நல்ல அமல்கள் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரமதான் கடந்து சென்றதற்கு பின்னால போன ரமதானில் நான் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நான் ஏதாவது பாவம் செய்து ரமதானை கண்ணிய குறைவு ஏற்படுத்தி விட்டேனா, ரமதான் என் மீது சபித்து விட்டு சென்று இருக்கிறதா, அல்லது எனக்காக துவா செய்து விட்டு விடைபெற்று இருக்கிறதா என்று தெரியவில்லையே என்ற கவலையில் 6 மாத காலத்தை கழிப்பார்கள். ஒரு ரமதானை குறித்து அவர்களுடைய சிந்தனை ரமதானுக்கு முன்னால் 6 மாத காலம் அதை வரவேற்பதிலும், ரமதான் முடிந்ததற்கு 6 மாதம் கழிந்து வரைக்கும் அதனுடைய பயத்தில் இருந்தும் அது கபூலாகி விட்டதா அல்லது பத்வா செய்திருக்கிறதா என்று புரியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் 6 மாத காலத்தை கழிக்கக்கூடிய சஹாபாக்களுடைய நிலைமை குறித்து நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ரமதான் வந்துருச்சா இல்லையாங்கிற கவலை எப்போ வரும்? கரெக்டா ஷாபான் மாசம் வேற 29ஆம் தேதி அஜரத்துக்கு வரிசையா ஒரு 100 போன் வரும். வரிசையா ஷாபான் மாசம் 29ஆம் தேதி இவரெல்லாம் எப்படி என் போன் நம்பர் கண்டுபிடிச்சாரு யாருக்குமே தெரியாது. அவரெல்லாம் என் நம்பரை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. வருஷம் பூரா எதுக்குமே கூப்பிட மாட்டாரு. ஒரு நாள் கூட பள்ளியில அவர் பார்த்திருக்க மாட்டோம். ஷாபான் மாசம் 29ஆம் தேதி பெற தெரிஞ்சிச்சா இல்லையான்னு நம்ம எல்லாரும் நின்று அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும்போது வரிசையா புது நம்பர்ல இருந்து போனா வரும். அஜத்து பெற தெரிஞ்சுக்கலாம். அதே போல அடுத்து எப்ப போன் வரும்? ரமதான் மாசத்தினுடைய 29ஆவது நாள் நைட்டு அஜத்து நாளைக்கு பெருநாளா இல்ல நாளைக்கு நோன்பு வைக்கணுமா? ஆனா இன்னும் ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டியதா போச்சு. வேற தெரிஞ்சிருச்சு. வேற தெரியல. 30 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். 29ல நோன்பு முடியல. அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். நாளைக்கு பெருநாள் இல்லைன்னு சொல்லணுமே. அல்லாஹ் அக்பர், இன்னும் ஒரு நாள் வேற நோன்பு இருக்கணுமா அப்படின்னு இந்த உம்மத்து படுற அங்கலாய்ப்பு பார்க்கும்போது சஹாபாக்களுக்கு நோன்பு வைப்பதிலும் ரமதான் மாதத்தை அடைவதிலும் ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கின்ற கவலை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் புரிய முடியும். எனவே கணியக்கூடிய அன்பால் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சொற்பமான நாட்கள் மாத்திரம்தான் மீதம் இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இன்னும் 12, 11, 10 என்று திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்த வாரத்தில் ரமதான் பெற தெரிஞ்சு அடுத்து நோன்பு வைக்கக்கூடிய நாட்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை திட்டமிட்டுக் கொண்டு ரமதானை பரிபூரணமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு ரமதானை அடைவதோடு மட்டுமல்லாமல் ரமதான் மாதத்திற்கு தேவையான முன் தயாரிப்புகள், இரவுல எவ்வளவு நேரம் வணங்க போகிறோம், அதற்கு தேவையான மதிய நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு, அதுக்கு என்ன கம்பெனியில பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு என்ன ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்கணும், அல்லது நோயாளிகளாக இருக்கிறோம் தொடர்ந்து அவ்வளவு நேரம் சாப்பிடாம மருந்து மாத்திரை எடுத்துக்காம இருக்கணும்னா அதற்கு தேவையான பிரெஸ்கிரிப்ஷனை டாக்டர்கிட்ட எப்படி வாங்கணும், நான் நோன்பு இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுன்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். நான் நோன்பு வைக்கலாமா வேணாமா, நோம்பு விட்டுறலாமா என்று டாக்டர்கிட்ட கேட்டா உலகத்துல எந்த டாக்டரும் நீங்க நோம்பு வைக்கவாய் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றது ஒரு டாக்டர் கூட உலகத்துல இல்லை. உடனே டாக்டரே சொல்லிட்டாரு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு. அஜத்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு வந்துட்டேன், அவர் நோம்பு வைக்கணும்னு சொல்லி. நான் நோம்பு வைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை மாத்தி கொடு. 3 வேளை மாத்திரையை டோஸ் அதிகப்படுத்தியா 2 நேரம் ஆக்கி சகன் செஞ்சுட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, இஃப்தார் செஞ்சுட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி எனக்கு மாத்திரையினுடைய டைரக்ஷனை மாற்றி கொடுத்து அதனுடைய டோசேஜை மாற்றி கொடுத்து எப்படியாவது நோம்பு வைக்கிறதுக்கு வழி செய்து கொடு என்ற மருத்துவரிடத்துல கேட்கணுமே தவிர நோம்பு வைக்கலாமா வேணாமான்னு கருத்து கணிப்பு கேட்கறதுக்கு டாக்டர் தேவையில்லை. நம்முடைய உடல் அமைப்புகள் இருந்து நம்முடைய உழைப்பு, நம்மளுடைய பொருளாதார நிலைமை எல்லாவற்றிலும் கவனத்தை செலுத்தி எல்லாவற்றையும் சரிபடுத்தி வைத்து நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை, இரவு தொழுகிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்கின்ற அளவுக்கு நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சரிபடுத்தி விட்டவர்களாக நோன்பையும் ரமதானையும் அனுப்புவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எல்லா நோன்புகளையும் லேசாக்குவானாக, இரவு தொழுகைகளை லேசாக்குவானாக, குர்ஆன் ஓதுவதை லேசாக்குவானாக, பகலில் நோன்பு இருக்கக்கூடிய பசி தாகத்தை
தாங்கக்கூடிய ஆரோக்கியத்தை உடலுக்கு தருவானாக. நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இரவு வணக்கத்திற்கு தேவையான ஓய்வையும் எடுத்துக் கொள்வதற்கு தேவையான அளவுக்கு நம்முடைய பணிகளை அல்லாஹ் தஆலா விசாலத்தை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலும் நம்முடைய பணி சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் சாதகமாக ஆக்கி தந்து ரமதானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ராஹி.